அண்மை செய்தி. எல்லையில் போர் பதற்ற சூழல் காரணமாக நாட்டின் அனைத்து விமான நிலையங்களிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் நமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், விவரங்கள். ராணுவ தாக்குதல் தீவிரமடைந்திருக்கின்றது. இரண்டு தரப்பிலும் தாக்குதல் தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாதுகாப்பு நடைமுறைகளை இந்திய தரப்பில் தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் அனைத்து விமான நிலையங்களிலும், அதாவது ஏற்கனவே 20க்கும் கூடுதலான விமான நிலையங்கள், குறிப்பாக வட இந்திய பகுதியில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் பெருமளவில் மூடப்பட்டிருக்கின்றன. பயணிகள் விமான போக்குவரத்து சேவைக்கு முழுவதுமாக தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. என்றாலும் செயல்பாட்டில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களிலும் கூடுதலாக பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. உள்துறை அமைச்சகத்தின் மூலமாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிவுறுத்தல் அடிப்படையிலே பயணியருடைய உடைமைகளை பரிசோதிக்கக்கூடியது முதல் அடுக்கிலிருந்து 2 அடுக்குகளாக தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. அதன்படி அனைத்து விமான நிலையம் 2வது முறையாக பயணிகளுடைய அனைத்து உடைமைகளையும் சோதிக்கின்றார்கள். அதன் பிறகே பயணிகள் விமானங்களில் பயணிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டு வருகின்றது. அது மட்டுமல்லாமல் விமானத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து பயணிகளுடைய விவரங்களும் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. விமான பயணிகள் பற்றிய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அவர்கள் ஏதேனும் சந்தேகத்திற்கிடமான பயணங்களை மேற்கொள்வதாக தெரிந்தால் அவர்களிடம் விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. பாதுகாப்பு சூழல் காரணமாக அனைத்து நிலைகளிலும் இந்திய தரப்பிலே இவ்வாறு சோதனைகளை அதிகரித்திருக்கின்றார்கள். சந்தேகத்திற்கிடமான நடமாட்டங்களை கட்டுப்படுத்தக்கூடிய வகையிலே இந்திய ராணுவமும் இங்கு இருக்கக்கூடிய துணை ராணுவப்படை வீரர்களும் மாநில காவல்துறையோடு இணைந்து செயல்பட்டு வருகின்றனர். விமான நிலையங்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களிலும், அதாவது சாலை போக்குவரத்தும் சார்ந்து கூட தொடர்ந்து இந்த பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருகின்றன. பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கையை இந்தியா தீவிரப்படுத்தி இருக்கின்றது. சிந்தூர் நடவடிக்கை மூலமாக பாகிஸ்தானை நோக்கிய தாக்குதல் தீவிரமடைந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் வான் எல்லையை பயன்படுத்தி பாகிஸ்தானினுடைய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்தப்படுகின்றன. எனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய பல விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக வட இந்திய பகுதியில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. பயணியர் விமான போக்குவரத்து சேவைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஏதேனும் இந்த அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விமான நிலையங்களில் சென்னை உட்பட நாட்டினுடைய பெரிய விமான நிலையங்கள் இன்னும் பயன்பாட்டில் இருக்கின்றன. அவற்றிலெல்லாம் ஏதேனும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் எழுந்துவிடக் கூடாது என்பதற்காக வழக்கமாக அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய அந்த சிஐஎஸ்எஃப் வீரர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மத்திய தொழிலக பாதுகாப்பு படை வீரர்கள் தங்களுடைய பாதுகாப்பு நடைமுறைகளை தீவிரப்படுத்தி இருக்கின்றனர். சோதனைகளும் இரட்டிப்பாக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படிதான் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு இந்த விமான நிலையத்திற்கு வரக்கூடிய அனைத்து பயணிகளுடைய விவரங்களும் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. அவர்கள் எந்த நாடுகளுக்கு செல்கின்றார்கள் என்ற விவரமும் பெறப்படுகின்றது. விமான நிலையங்களிலே பயணிகள் குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே அமர்வதற்கு அனுமதிக்கப்படுகின்றார்கள். பயணிகளை தவிர மற்றவர்களுக்கு விமான நிலையங்களுக்கு உள்ளாக வழக்கமாக அனுமதிக்கப்படக்கூடிய அந்த பார்வையாளர் பகுதி உள்ளிட்டவற்றில் அனுமதி வழங்கப்படவில்லை என்பதையும் பல விமான நிலையங்களில் பார்க்க முடிகின்றது. அதே போன்று உடைமைகளை சோதிக்கக்கூடிய சிஐஎஸ்எஃப் வீரர்கள் அங்கு இருக்கக்கூடிய அந்த உடைமைகளில் இந்த ஏதேனும் வெடிபொருட்கள் இருக்கின்றனவா என்பதை கண்டறியக்கூடிய கருவிகள் மூலமாக சோதனை நடத்துகிறார்கள். அது மட்டுமல்லாமல் மோப்ப நாய்கள் மூலமாகவும் அனைத்து உடைமைகளும் சோதித்து அறியப்பட்ட பிறகு அதன் தொடர்ச்சியாக 2 இடங்களில் மேலும் சோதனை நடத்தப்படுகின்றது. இவ்வாறு விமான நிலையங்களில் அனைத்து உடைமைகளும் சோதிக்கப்பட்ட பிறகே பயணிகள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றார்கள் விமான பயணத்தை மேற்கொள்வதற்கு. அந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் தொடர்ந்து நாட்டினுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளில் வான் எல்லையில் வரக்கூடிய எதிரி நாட்டினுடைய ஏவுகணைகள் உள்ளிட்டவற்றை கண்டறியக்கூடிய அந்த தீவிரமான பணிகளிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். நாட்டின் உட்பகுதியிலே மத்திய துணை ராணுவ படையினரும் இது போன்ற நடவடிக்கைகளை பின்பற்றி வருகின்றார்கள். ஏற்கனவே துணை ராணுவ படையினர் யாருமே விடுமுறையில் இருக்கக்கூடாது, அனைவரும் பணிக்கு திரும்ப வேண்டும் என்கின்ற உத்தரவு 3 நாட்களுக்கு முன்பாக பிறப்பிக்கப்பட்டிருந்தது. போர்க்காலங்களிலே நாட்டினுடைய எல்லையை பாதுகாப்பதை காட்டிலும் நாட்டினுடைய உட்பகுதிகளை பாதுகாப்பதும் மிகுந்த முக்கியத்துவம் பெற்ற ஒரு நடைமுறையாக இருக்கும். எனவே ராணுவ வீரர்கள் முழுவதுமாக எல்லை பாதுகாப்பு படை வீரர்களோடு சேர்ந்து போர் முனையில் நிற்பதன் காரணமாக துணை ராணுவ படையினருக்கு வழக்கத்தை காட்டிலும் கூடுதலான ஒரு பணிச்சுமை இருக்கும். அதன்படிதான் அனைத்து அந்த துணை ராணுவ படையினரும் பணியில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. தற்போது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சென்னை உட்பட நாட்டின் அனைத்து முக்கிய விமான நிலையங்களிலும் பாதுகாப்பு நடைமுறைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்கின்றோம். ஏற்கனவே பாதுகாப்பு கெடுபிடிகள் அதிகப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த போர் சூழல் எழுந்திருந்த நிலையில் தற்பொழுது இரட்டை அடுக்கு பாதுகாப்பு முறை கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் சோதனையும் இரட்டிப்பாக்கப்பட்டிருக்கின்றது. அனைத்து வகையான பொருள்களும் 2 முறை சோதிக்கப்பட்ட பிறகு பயணிகள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றார்கள். வெடிகுண்டுகளை தடுப்பு செய்யக்கூடிய அந்த செயலிழப்பு செய்யக்கூடிய பணியில் ஈடுபடக்கூடிய காவல்துறையினர் விமான நிலையங்களில் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் மோப்பநாய் படைப்பிரிவை சார்ந்த காவலர்களும்
அந்த லக்கேஜ்கள் அனைத்தையும் உடைமைகளை பரிசோதித்து அறிந்த பிறகுதான் அனுமதித்து வருகின்றார்கள். நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விமான நிலையங்களுக்கும் இந்த பாதுகாப்பு நடைமுறையை அதிகரிக்கக்கூடிய விதிகள் பொருந்தும் என்ற அறிவிப்பினையும் உள்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.